அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி சண்டே அன்றைக்கி இங்கே யஷ்வந்த்பூரில் இருக்கிற வைஷ்ணவி மால் தேட்டருக்கு வந்திருக்கேன். பிவிஆர் தேட்டருக்கு. ஸோ குபேரா படம் பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த நேரத்தில் உள்ளே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சீனு செம்மையாக இருந்துச்சுங்க. மழையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜோரான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதை தான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். கீழே ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கெலாம் போயிட்டுருக்கு. மழை சரியான மழைங்க. அந்த மழையாக வரக்கூடிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அது மேலே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இந்த வைஷ்ணவி மால்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பதிவு. அதுதான் ஒரு சிறிய பதிவு போலன்னு சொல்லி போட்டிருக்கேன். எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற போய் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பார்ப்போம் வாங்க. மழை பேஞ்சிட்டு இப்போது டிராஃபிக்கெல்லாம் போயிட்டுருக்கு. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் வருமா பார்க்கலாமா? ஒன்றும் கண்டிப்பாக வரக்கூடிய டைம் தான் இருக்கும். அதுக்கு எதுவும் டைமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் போட்டு போவோம். ஸோ நம்ம பதிவு எடுக்கும்போது வந்துச்சுன்னா நம்ம லக்கு, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வானத்தில் மேகம் பாருங்கள், எப்படி கருமேகம் அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இருக்குது ஏற்கனவே ஒரு இது கொஞ்சம் மங்களம் தெரியுதுன்னா கிளாஸ் இருக்குது. எனக்கு முன்னாடி கிளாஸ் இருக்குது. ஸோ அது கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஃபிக்ஸடு கிளாஸு. ஸோ அதுக்கு அப்புறமா தான் நான் பதிவு எடுத்துருக்கேன். ஆமாம், அதை தான் பார்க்க நம்ம பதிவில். சரியான மழைங்க, சரியான காற்று மழை. ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பரட்டி எடுக்குது மழை செம போட்டுருக்கு. அதுலேயே டிராஃபிக் போயிட்டு தான் இருக்குது பாருங்களேன். அதாவது இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா யஷ்வந்த்பூரில் இருக்குங்க. வைஷ்ணவி மால் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கீழே வந்து டிமார்ட் மளிகை சாமான கடை இருக்குது. இப்போ புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் குபேர படம் பார்க்க வந்தேன் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி. நீங்களே படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்ப்போம். இங்கே பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷனு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஷனு அது வந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு தான் இருக்குது. அது அந்த மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ டிராஃபிக்கே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்க. இந்த கண்ணாடி வெளியில் தெரிய மாட்டேங்குது, சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மதியம் கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐடி பில்டிங்லாம் வந்து அப்படியே அந்த வானத்தில் இருக்கிற மேகம் வந்து உட்காந்த மாதிரியே தெரிஞ்சு பாருங்களேன். சரியாக இருக்குங்க கிளைமேட்டு. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சின்னஸாக இருக்குங்க, ரொம்ப சின்னஸாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சின்னஸாக இருக்குது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு மணி 5:30 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது அதுதான் பார்க்குறோம் பதிவில். கண்டிப்பாக பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நினைவுபடுத்துது. நம்ம பதிவு முதல் முறையாக பார்க்குறவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பார்க்கலாம் வாங்க. அப்படியே பதிவு பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் வரலைங்க. நம்ம அதிர்ஷ்டம், நம்ம வீடியோ எடுத்த நேரம் வந்து ட்ரெயின் வரலை. கண்டிப்பாக பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காம மீண்டும் அடுத்த